ஹாய் சித்தி, ஹாய் அம்மா, ஹாய் துர்கி. ஹாய் செல்லஸ். என்ன 3 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஒரு விசேஷத்துக்காக நம்மள அழைக்கிறதுக்கு வந்திருக்காங்க செல்வம், சரண்யா, குழந்தை. அவர் பேர் அங்க படுத்துட்டு இருக்கிற சயன நிலையில அவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காராம். அதனால நாங்க வந்து வீடியோல வந்திருக்கோம். ஆமா, என்னன்னா வீட்டு கிரக பிரவேசம். எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. என்னன்னா குழந்தை ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டது, ஒரு வீடு அலாட்மெண்ட் ஆயிருக்குது. இன்னும் அதுக்கு வந்து மாதம் இப்போ ஒரு 6000 ரூபாய் கட்டுற மாதிரி அலர்ட் ஆகிருக்குது. குழந்தை வந்து இத்தனை வருஷமாக வாடகை வீட்லேயே தான் மாறி மாறி ஊரை பக்கத்தில் தானடாமா, ஊரை பக்கத்தில் மாறி 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 வீட்டு என்ன சொல்கிறது, ஒரு வீடும் போகும்போது எதனா ஒன்று வரும், திருப்பி காலி பண்ணுறது, இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் என்னமோ அரசாங்கம் மனசு வந்து ஒரு வீடு கொடுத்து இப்போ அதுக்கான கிரகப்பிரவேச வேலைகள் தான், கரண்ட்டுக்கு பணம் கட்டுறது, அதுக்குமே 1008 இது எல்லாத்தையும் முடிச்சு. என்னைக்கு எப்போ எந்த மாதம் உனக்கு அலர்ட் ஆச்சு சரண்? நவம்பர் இது அக்டோபர்ல ஆச்சு. இப்போதான் போறாங்க அந்த மற்ற வேலைகள்லாம் முடிச்சு. இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஒரு இடத்துல பணம் கட்டி ஏமாந்துட்டாங்க. அது சொல்லு, அது ஒரு பல வருஷம் முன்னாடி, அது ஒரு 1,20,000 ரூபாய் எங்கேயோ வெளியில அந்த வீடு வாங்கி தரேன்னு கட்டி ஏமாந்துட்டு பல சோதனைகளை தாண்டி இன்னைக்கு அவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த மாதிரி சொந்த இடம், அதை எலி வேலையானாலும் தனி வேலையா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். சரண்யாவுக்கு வாழ்த்துக்கள். சரண்யா இப்போ அவ சொந்த வீட்டுக்கு போறா பல வருஷம் கஷ்டத்துக்கு அப்புறம். துர்கிக்கும் சொல்லு வாழ்த்துக்கள் செல்வம். நீங்களும் எல்லாரும் எங்களோட சேர்ந்து வாழ்த்துங்க. நீங்களும் உங்க சொந்த வீட்டுக்கு எப்படியாச்சும் போகணும், அதுக்கு நாங்க மனசார வாழ்த்துறோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து சுட சுட சோறு, ராஜபோகம் அரிசி. சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் மூட்டையா ஆர்டர் பண்ணிருக்காங்க, போர்ட்டல் புக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, அந்த அளவுக்கு ஆர்டர் வருது அந்த ராஜபோகம் அரிசிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, ரசம், நம்ம நம்மழ்வாய் இருக்கே சந்தை ரசப்பொடியை பயன்படுத்தி வச்ச ரசம். இதில் வந்து நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு அரைக்கிறவங்க மணமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீரையோட தண்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சு அதில் கூட்டு அரைக்கிற பொரியல் பண்ணிவிட்டு தண்டு எடுத்து வச்சேன். அதை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சாச்சு, அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தலும் மணத்தக்காளி வத்தலும் போட்ட வத்த குழம்பு. அது தொட்டுக்கிறதுக்கு அவரைக்காய் பொரியல். இன்றைக்கி கிரீனிஷாக அப்படியே பண்ணியாச்சு. அவரைக்காய் பொரியல் தேங்காய் போட்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை திருப்பி தேவைன்னா அவிச்சிடணும். கொஞ்சம் சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு. ஸோ இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்னைக்கு. வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டீஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட்டை வந்து வெண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறமா ஜாம் தடவி சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபன் நம்ம வீட்டில் அதுதான். சரண்யா மீன் குழம்பு சாப்பிட்டு வந்திருக்கிறா. மீன் குழம்பு நேற்று வச்சிருக்கிறா, அதுவே இன்னைக்கு விட்டுட்டு சாப்பிடுவா. சரண்யாவை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கா, இப்பயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதுலேருந்து வெளியே வரதுக்காக தான் போராடுறோம். நானும் அவகிட்ட சொல்கிறேன், மா வந்து ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுடாமா, உனக்கு எது பிடிக்குமோ அதை பண்ணு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் போக 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 எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவளும் பண்ணுறேன் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறா. அதனால் சீக்கிரமாக எதனா ஒரு முடிவு பண்ணி எதனா பண்ணாதான் நமக்கும் ஒரு 10 ரூபா வரும் இதெல்லாம்தாவது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பண்ணுறேன்னு இருக்கா. இப்போ அங்கே போயிட்டாங்கன்னா அங்கே வேற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வரதெல்லாம் கூட கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப உள்ளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப உள்ளே கொடுத்துருக்காங்க. இந்த கீரைப்பாக்கம் தானேம்மா, கீரை ஊரப்பாக்கத்துலேருந்து இப்போ கீரைப்பாக்கம் போகிறாங்க. ஏன்னா ஊரப்பாக்கத்தில் தான் குழந்தைங்க ஸ்கூல்லாம் படிக்க தினமும் வந்து போகணும், போயிட்டு விட்டுட்டு வரணும். சரண்யா யாருன்னு தெரியும்ல, அத்தையோட பொண்ணு. எல்லாரும் அத்தை அத்தைன்னு சொல்வீங்க இல்லையா, அவங்களோட சின்ன பொண்ணு. பெரியவ ஊர்ல இருக்கா, அதான் கிஷோர் அவங்க அம்மா. இப்ப அக்கா எப்படி இருக்கிறா, தங்கச்சி எப்படி இருக்கிறா பாருங்க. நானும் வருஷம் மாதிரி அவ்வளவுதான். அதுதான். நான் சித்தி நீ ஏதாவது பேசுமா, இருமா நீயே பேசின சித்தி ஏதாவது பேசணும். வாங்க இன்னைக்கு டுடே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். பார்த்துட்டு வந்துருவாங்க. சரி சரி பார்த்து கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாம் எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போங்க, கமெண்ட்லயும் சொல்லுங்க. அப்படி சொல்லு, நான் வீடு போறதுக்கு எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இந்த துர்கி அடுத்து நீ
போயம் ஏதாவது சொல்லு, போயம் ஏதாவது சொல்லு. எங்க துர்க்கி எல்லாத்துலயும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். 90% மேல தான் மார்க் எடுக்கிறா. அம்மாவோட பெரியவளும் நல்லா படிப்பா. இவங்களுக்கு வந்து 3 குழந்தைங்க. பெரியவ ரம்யா 10th இப்ப எழுதிட்டு இருக்கிறா. இன்னைக்கு வந்து 5வது பரீட்சை, நாளைக்கு ஒரு பரீட்சை இருக்குது. இவளுக்கு வந்து 4வது பரீட்சை, 5வது பரீட்சை வியாழக்கிழமை. இவளுக்குமே வந்து நல்லா படிக்கிற குட்டி. இப்ப வந்து 8வது போறான். பையன் 5th. அவர் வந்து 5th போறாரு. மணிகண்டன். 2 பொன் குழந்தை, அப்புறம் ஒரு பையன். நம்ம வீடு மாதிரியே தான். நம்ம வீடு இடையில பையன் ஜெயி. இவங்க வீட்டுல இவ நல்லா படிக்கிறா. அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இவங்க படிச்சுதான் இந்த குடும்பத்தை இன்னும் தலையில தூக்கணும். இவங்க கணவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. ஆட்டோ ஒரு நாளைக்கு போகுது, ஒரு நாளைக்கு போடுற. ஆட்டோ ஓடுறவங்களுக்கு தான் அந்த வருத்தம் வேதனை தெரியும். எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. கேஸ் வேறலாம் வேற ஏலிச்சாம். எங்கேயாவது வந்து ஆட்டோ ஓட்டுறவங்களை பார்த்தா நான் பேரெல்லாம் பேச மாட்டேன். உண்மையாவே கொடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு நம்ம வீட்டுல ஒரு ஆட்டோ ஓட்டுறாரு, அவருக்கு வந்து அந்த கிரெடிட்லாம் அவருக்கு வரணும் அப்படின்னு தான் அப்படியே போயிட்டு இருக்குது. சரி, இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருக்க பட்டுக்குட்டீஸ். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பாய் பாய். பாய். பாய் சொல்லிச்சுமா. துர்க்கி பேசிட்டாமா.